நமஸ்காரம். உங்கள் லக்ஷ்மி பேசுகிறேன். நான் இன்றைக்கி ஒரு தொக்கு வகையில் பண்ணி காமிக்க போகிறேன். தொகையிலாகவும் வச்சுக்கோங்க, தொக்காகவும் வச்சுக்கோங்க. நான் மணத்தக்காளி கீரை வச்சு ஒரு தொக்கு பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம் என்னென்ன சாமான் வேணுங்கிறது. மணத்தக்காளி கீரை நல்லா ஆஞ்சிட்டு இந்த மாதிரி க்ளீனாக அலம்பி நிறைய வாட்டி அலசிட்டு எடுத்து வச்சுட்டுருக்கேன். இது ஒரு பெரிய கட்டு. இது அதோட வறுக்கிறதுக்கு என்னென்ன சாமான் வேணுங்கிறத காமிக்கிறேன். நான் முதல்ல மணத்தக்காளி கீரையை லேசாக உப்பு பிசிறி இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வச்சுக்கணும். அதுக்கு அப்புறம் வறுக்கிற சாமானில் மிளகா, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 10 மிளகா வச்சுருக்கேன். ஜீரகம் வச்சுருக்கேன். உலர்ந்த கொப்பரை ஒரு கப்பு வச்சுருக்கேன். உப்பு, மஞ்சப்பொடி, ஒரே ஒரு வெங்காயம் வச்சுருக்கேன். வேணுங்கிறவா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவு வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, மிளகா, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், எண்ணெய், கொஞ்சம் கசப்பு அடங்கிறதுக்கு துளி வெல்லம் வச்சுட்டுருக்கேன். இதெல்லாம் குக்கரில் வேக வச்சுட்டு கீரையை உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த தொக்குக்கு கீரைக்கு இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன். அதுக்கு தகுந்த மாதிரி மஞ்சப்பொடி போடுறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இந்த குக்கரில் தண்ணி வச்சு இட்லி குக்கரில் ஆவியில் வேக வச்சு எடுத்துன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். தொக்குக்கு வறுக்கிறதுக்கு சாமான்லாம் வறுக்கணும். அதுக்கு பாண்லி போட்டிருக்கேன். பாண்லி காஞ்செடுத்து கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். எண்ணெய் காஞ்ச உடனே நான் அந்த கீரைக்கு தகுந்த மாதிரி ஒரு 15 மிளகா வச்சுருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயை முதல்ல போடுறேன். கொஞ்சம் வறுத்துக்கிறாங்க. மிளகா வறுத்துன்ட்டேன். இப்போ அடுத்தது சீரகம் போடுறேன். சீரகம் ரொம்ப கருப்பாக இருக்காதீங்க, லேசாக வறுத்தா போடுறோம், இல்லை கசப்பு வந்துடும். லேசாக வறுத்துக்கலாம். அடுத்தது ஒரு வெங்காயம் போடுறேன். இதுவும் ரொம்ப பரட்ட வேண்டாம். திருப்பி இதெல்லாம் கொதிக்க வைப்போங்க, கலர் வச்சுட்டு, அதனால் கொஞ்சமாக வதக்கிட்டா போடும். இதோட கொப்பரையும் போடுறேன். இதையும் ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கணும். வெங்காயமும் தேங்காயும் வதங்கி எடுத்து இதுலேயே புளியை போட்டுருவேன். இதெல்லாம் ஆறட்டும். கீரையும் வெந்தெடுத்து தண்ணியெல்லாம் வடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை அரைக்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். மணத்தக்காளி கீரை நல்லா 10 நிமிஷம் வச்சா போகிற ஆவியில் வெந்தெடுத்து இந்த வறுத்த சாமான்கள்லாம் தேங்காய், வெங்காயம், இது 2 புளி எல்லாம் இதிலே போட்டுக்கிறேன். சீரகம் வறுத்ததே இதிலே போட்டுக்கிறேன். காஞ்ச மிளகா வறுத்ததையும் இதிலே போட்டுக்கிறேன். எல்லாம் போட்டு நைஸாக மிக்சியில் ஒன்றா அரைச்சி எடுத்துன்னு வதக்கிறத காமிக்கிறோம். நல்லெண்ணெய் கிடந்தா நல்லாயிருக்கும். அதனால் 4 ஸ்பூன் எண்ணெய் குத்திருக்கேன். எண்ணெய் காஞ்செடுத்து ஒரே காம்போடு ஒரே ஒரு காஞ்ச மிளகா போடுறேன். கடுகு கொஞ்சம் போடுறேன். கடுகு வெடிக்கட்டும். உளுத்தம்பருப்பு போடுறேன். கொஞ்சம் சாகட்டும். பெருங்காயம் போடுறேன். இந்த விழுதிலே வெல்லத்தை போட்டுட்டு இதையும் அதில் போட்டுறேன். எண்ணெய் நிறைய விட்டு வதக்கி வச்சுன்னா கொஞ்சம் நாளைக்கு வச்சுக்கலாம். தேங்காய் வேணும்னா போட்டுக்கோங்க. கொப்பரையாக இருந்தால் போடலாம். பச்சை தேங்காய் போட்டாக்க கெட்டு போயிடும். இது நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். கொஞ்சம் நாளைக்கு இது வச்சு சாப்பிடலாம். இந்த தொக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். அதே மாதிரி நீங்கள் சாதமும் கலந்து சாப்பிட்லாம். ஸ்கூலுக்கு இல்லை ஆஃபீஸ்க்கு எதுக்கு அர்ஜென்ட்டாக வேணும்னா விரும்ப கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து கொட்டி இந்த சாதமாகவும் கலந்து கொடுக்கலாம். இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதை மாதிரி நீங்கள் முருங்கைக்கீரை, இப்போ கொத்தமல்லி, புதினா, அதுக்கப்புறம் கோங்கூரா, இதில் எல்லாம் கூட இதே மெத்தடில் நீங்கள் பண்ணலாம். நீங்களும் இது மாதிரி பண்ணி பாருங்கள்.
பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வாணிங்கிறவ இது மாதிரி பண்ணி காமிச்சா, நாங்கள் பண்ணி பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். வேறு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நமஸ்காரம்.